ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த கூடை பை லஞ்ச் பேக் சைஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இல்லாமல் இருக்கும், இடைவேளை இல்லாமல் அந்த ஓட்டை மாதிரி தெரியும்ல, அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த கூடை. நீங்களும் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ கைப்பிடி போடுறதுக்கு சென்டராக உள்ள லைனை வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த சந்தன கலர் லைனு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு அடையாளமாக அந்த மாதிரி சின்ன பிட்டு ஒயர் சொருகி வச்சுருக்கேன். அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5ன்னு எண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நடு லைன்லேருந்து. இப்போது 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி ஒயரை அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 5.5 அடியில் ஒரு ஒயர் உள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் 5 ஒயர் கைப்பிடி போடுறதா இருந்தால் கூட போடலாம். நான் 4 ஒயர் கைப்பிடி தான் போட போகிறேன், உருட்டு கைப்பிடி. இப்போ பாருங்கள், நான் அந்த ரோஸ் லைனை வந்து நான் சென்டர் லைனாக வச்சுக்கிட்டு சந்தன கலரில் அந்த கேப்பில் விட போகிறேன். பாருங்கள், அந்த ரோஸ் லைன் வந்து சென்டர் லைனாக வச்சுக்கிறேன், நடு லைனாக. அதுக்கு வந்து அந்த நீட்டமாக கைப்பிடி வரும்ல, அங்கே வந்து வச்சுக்கிறதுக்காக நான் அந்த சந்தன கலர் 2ஐயும் நீங்கள் ஒயரை போட்டுக்கோங்க, நான் போடுற மாதிரி. பாருங்கள் இப்போ எப்படி விடுறேன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து கேப்பே இல்லாமல் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சென்டரில் அந்த 2 சந்தன கலர் லைனுக்கும் வெளிப்பக்கமாக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து அந்த ரோஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒயர் இந்த பக்கம் ரைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து லெஃப்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. மறுபடியும் இந்த ஒயர் பாருங்கள், இப்போ கீழே இருக்குதுன்னா அடுத்த ஒயரை என்ன பண்ணணுன்னா இப்படி மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இன்னொரு ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு ஒயர் மேலே இருந்தால் ஒரு ஒயர் கீழே இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது அடுத்த ஒயர் 3வது ஒயர் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இதற்கு முன்னாடி எடுத்த ஒயர் பாருங்கள் எந்த பக்கம் இருக்குன்னு. இதற்கு முன்னாடி எடுத்தது அடியில் எடுத்தோம், அதனால் இப்போ இது வந்து மேலே, இந்த ஒயருக்கும் கீழேன்னு இந்த கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். ஏற்கனவே எடுத்தது மேலே வச்சோம், அதனால் இப்போ அந்த ஒயருக்கும் அடியில், 2வது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் எடுக்கணும். கீழே மேலே கீழே. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும் பாருங்கள், மேலே வைக்கணும். மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே, அடுத்த ஒயருக்கும் மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே அப்படின்னு வரணும். 2 கை பக்கமும் இந்த மாதிரி சமமாக நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது எந்த பக்கம் தூக்கிட்டுருக்குன்னு பாருங்கள். அந்த ஒயரை, ரைட் சைடு இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு போயிட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்து 3வது ஒயருக்கும் மேலே, 2வது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே அந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறத அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்து 3வது ஒயருக்கும் மேலே, 2வது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே இந்த கைக்கு வந்துருச்சு. ஒரு டைம் ரைட்லேருந்து கொடுத்தாக்க ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து கொடுக்கணும். இப்போது வலது கை பக்கம் இருக்கிறத அடிப்பக்கமாக கொண்டு போய் லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்து 3வது ஒயருக்கும் மேலே, 2வது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலேன்னு இந்த கைக்கு வரும். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்துலேருந்து அடியில் கொண்டுட்டு வரேன். கொண்டுட்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலே அப்படின்னு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். புரியும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே ஒரு டைம் வலது கையிலேருந்து கொடுத்தாக்க ஒரு டைம் இடது கையிலேருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒயரை அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு டைமும் இழுத்து கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கணும். எப்போவுமே அடிப்பக்கம் கொண்டுட்டு போகும்போது அந்த கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்து பாருங்கள், மேலே கீழே மேலேன்னு இந்த கைக்கு வந்துடும். இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ அந்த நுனி பகுதி கூடைக்கும் மேல் பகுதி வரும்போது அந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டாக்க நல்லாயிருக்கும்.
நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. ஒரு டைம் பண்ணும்போதும் நல்லா இந்த மாதிரி வரிசையா வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சந்தன கலரில் விடல. அந்த சென்டரா அந்த ரோஸ் தான் நமக்கு சென்டர் லைனு, நடு லைனு. அதனால் அந்த இடத்துல விட்டிங்கன்னா மேலே கட்டின மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி விட்டுக்கலாம். அப்போ கூட கைப்பிடி வந்து வளைஞ்சி கீழே விழாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை, அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அதே மாதிரியே பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு டைம் அதே மாதிரி விடுங்க. இந்த ஒயரையும் இந்த ஒரு தடவை மட்டும் வலதுலேருந்து ஒரு டைம், இடது கையிலேருந்து ஒரு டைம் அப்படி கொடுக்கணும். அவ்வளோதான். அப்போது கூடைப்பை வந்து தனியாக கைப்பிடி கீழே வளைஞ்சி விழாமல் தூக்கிட்டுலாம் நிற்காமல் கரெக்டாக கூடையோடு சேர்த்து கட்டின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள். இப்போ அடிப்பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே ஹோல்ஸில் விட்டுக்கோங்க. அந்த ரோஸ்க்கு பக்கத்தில் ஏற்கனவே நம்ம இந்த கையிலேருந்து விட்டுருப்போம்ல, அதே இடத்துல அடியில் கொண்டு வந்து அந்த பக்கம் அடியில் ரோஸுக்கும் அடியில் கொண்டுட்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு அடிப்பக்கத்துலேருந்து மேலே கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலேன்னு கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அடிப்பக்கமாகவே கொடுத்தா போதும். கூடக்குள்ளார கொடுக்க தேவையில்லை. இனிமேல் பாருங்கள், இப்படியே வலது கையிலேருந்து ஒரு டைம், இடது கையிலேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொண்டு போய் எடுத்துக்கிட்டு வரும்போது அடியிலேருந்து மேலே எடுக்கும்போது பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து மேலே கீழே மேலே அந்த மாதிரி கொண்டு வரணும். இதே மாதிரியே அப்படியே ஹைட்டு பின்னிக்கிட்டே வாங்க. அந்த கைப்பிடி வந்து வளைச்சி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுது அப்படின்னு. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கீழே வந்து இந்த பின்னுற அளவுக்கும் ஒயர் வேணும். அதனால் அதை கரெக்டாக கொஞ்சம் ஒயர் இருக்கும்போதே இப்படி வளைச்சி வச்சு நிப்பாட்டிக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போது இதே மாதிரி அந்த ரோஸ் கலர் லைனு சென்டர் பாயிண்ட்டாக நினச்சி அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கட்டுறேன். அந்த பக்கம் நம்ம கூடையோடு சேர்த்து விட்டோம்ல, அது மாதிரி வலதுலேருந்து ஒரு டைம், இடதுலேருந்து ஒரு டைம் எண்ணிக்கணும் கரெக்டாக. அதுக்கு தான் அந்த கருப்பு கலர் ஒயர் சொருகியிருக்கோம்ல, அதிலேருந்து கரெக்டாக இந்த பக்கம் எத்தனை லைன், அந்த பக்கம் எத்தனை வரிசை அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த பக்கம் இடது கையிலேருந்து ஒரு டைம் அதே ஹோல்ஸில் விட்டுருங்க. ஹோல்ஸ் அந்த இடத்துல இருக்காது, ஓட்டை இருக்காது. நம்ம தான் பார்த்து விடணும் கொஞ்சம். இந்த மாதிரி விட்டு ஒரு டைம் மட்டும் எடுத்துட்டு அதன் பிறகு நம்ம எப்பயும் பின்னுற மாதிரி அப்படியே அடியில் விட்டு விட்டு பின்னிக்கிட்டே வரணும். இப்போது பாருங்கள், ஒரு டைம் விட்டாச்சு. மேலே கீழே மேலே, அவ்வளோதான். இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வந்து அந்த 2 ஒயரையும் நல்லா இழுத்திங்கன்னா டைட்டாக நெருக்கமாக கூடையோட ஒட்டி இருக்கிற மாதிரி கைப்பிடி வரணும். அதன் பிறகு சும்மா அடிப்பக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி கூடையை பக்கமாக வச்சு அப்படியே அடிப்பக்கமாக அப்படி விட்டு விட்டு எடுத்துகிட்டு வாங்க. பின்னிக்கிட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கும் நேராக வரும்போது நிப்பாட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக நான் இழுத்துக்கிறேன். நல்லா அப்படி டைட்டாக இழுத்திங்கன்னா தான் அது பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். அதுக்கு நேராக வர வரைக்கும் கொஞ்சம் பின்னிக்கிட்டே வரணும். இவ்வளோ தூரம் அப்படியே பின்னிக்கிட்டே வந்தாச்சு. பாருங்கள், இப்போ போதும்னா அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த சந்தன கலரில் விடணும். 1 2 3 சந்தன கலர் வரிசை பாருங்கள். அந்த 3வது வரிசை அந்த கேப்பு மேலே வந்து ரோஸ் லைனு சென்டராக வச்சுருப்போம். அதுக்கும் 2 சைடும் இருக்கிற அந்த சாண்டல் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஒயராக இந்த மாதிரி விடுங்க. இந்த கையில் உள்ள 4ஐயும் விட்டுட்டு தான் இந்த கையை நீங்கள் எடுக்கணும். இந்த கைப்பிடியில் வந்து நம்ம ஒரு கையில் உள்ளது இன்னொரு கைக்கு போகக்கூடாது. நீங்கள் இடையில விட்டுட்டு போகிறதா இருந்தால் ஒரு பக்கம் உள்ளதை தனியாக ஒரு முடிச்சு போட்டுட்டு போகணும். இன்னொரு பக்கம் உள்ளதையும் தனியாக ஒரு முடிச்சு போட்டுட்டு தான் தனித்தனி முடிச்சு போட்டு வச்சுட்டு தான் போக முடியும். நீங்கள் 2ஐயும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரே முடிச்சா போட்டுட்டு அப்புறம் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக எடுக்க முடியாது. நம்ம பின்னிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு போக வேண்டியது வந்துச்சு, அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் 2 கை சைடு உள்ளதையும் தனித்தனியாக முடிச்சு போட்டு வைக்கணும். இல்லைன்னா ரப்பர் பேண்டை ஏதாவது போட்டு வைக்கங்க. இல்லைனா ஏதாவது ஒயர் போட்டு கட்டி வச்சுட்டு அந்த மாதிரி தான் போகணும்.
2 பக்கம் உள்ளதையும் தனித்தனியாகவே இருக்கணும். இப்போ இது ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழேயோ சைடோ அப்படி மாற்றி மாற்றி அப்படியே சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக வருதோ அந்த மாதிரி ஒரே நேராக கீழே மட்டுமே சொருகாமல் சைட்லேயும் கொஞ்சம் சொருகுங்க. அப்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பூ எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பூவுக்கு வந்து வேறு கலரில் வச்சு அப்படி போட்டிருக்கேன். இது பாருங்கள் 21 சென்டிமீட்டர் அந்த ஹைட்டு நமக்கு வருது அப்படின்னு. அகலம் கீழே அகலம் வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு லஞ்ச் பேக் சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.